நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 crore உங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சு. 1 கோடி ரூபாய் சீக்கிரம் சேர்க்கணும்னா ஒரே வழிதான், அதிகமா சம்பாதிக்கணும். வேற வழியே கிடையாது. அதிகமா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுல அதிகமா சேர்க்கணும். இதுதான் ஒரே வழி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டா 1 கோடி ரூபாய் வரும். 15 வருஷம் ஆகும். 15,000 ரூபாய் மாசம் பண்ணணும்னா 15 வருஷம். இதே நீங்க 30,000 ரூபாவா மாத்துறீங்கன்னா மேபி ஒரு 10 வருஷத்துலயோ இல்ல 9 வருஷத்துலயோ இதே 1 லட்சம் ரூபாய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க மாசம் மாசம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களால சேர்க்க முடியும். சோ லாஜிக் என்ன, நம்ம எவ்வளவு சேர்க்கிறோமோ அதை பொறுத்துதான் அது எவ்வளவு சீக்கிரமா வரும்ன்றது டிட்டர்மைனே ஆகுது. அதனால சீக்கிரமா சேர்க்க முடியும் அப்படின்ற லாஜிக்கே நம்மளோட எர்னிங் பொட்டன்ஷியல்ல தான் இருக்குன்றத மறக்காம இருக்கணும். சேர்க்கணும்னு யோசிக்கிறோம்னாலே அதுக்கு எப்படி நான் சம்பாதிப்பேன் அப்படின்றத யோசிச்சோம்னாலே எல்லாமே அட்ரஸ் ஆயிடும் நான் சொல்லுவேன். ரைட். சோ இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த வேலையில இருந்து இப்ப நான் வாங்குறதை விட ஒரு 2 மடங்கு அதிகமான சம்பளம் வாங்கணும்னா அதுக்கு நான் என்ன என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போடணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதை விட உங்களோட சம்பளத்தை டபுள் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. அதை டபுள் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 1 கோடி டார்கெட்டோ இல்ல அதை விட அதிகமான டார்கெட்டோ நீங்க நினைக்கிறப்போ எப்போ வேணாலும் ஈஸியா அச்சீவ்